இன்றைக்கி சுஜாஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அதுக்கு இடையில் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்தி அது கூடயே புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தக்காளி சேர்த்திக்கலாம். நான் காரத்துக்கு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். தாளிக்கும் போது 2 பச்சை மிளகா சேர்த்து இருக்குது. அரைக்கும் போது 2 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்குது. இப்போது அரைச்ச கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா இதையெல்லாம் இது கூட சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அறுத்து சுத்தப்படுத்தி வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கிற காளானையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அரைச்சி சேர்த்த இந்த விழுது பச்சை கலராக இருக்கும் பிரியாணி கொஞ்சம் லைட்டாக. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணதை இது கூட சேர்த்தியாச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது கொதி வந்துருச்சு. ஒரு கலக்கி விட்டுட்டு இது கூட நாம் பிரியாணி ரைஸை சேர்த்திக்கலாம். சீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு அரிசி வெந்திருக்குது. தம் போட்டுடலாம். இப்போ தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பிரியாணி. கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்திக்கலாம். மேலே நெய் விட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பிரியாணி கலரே சூப்பராக இருக்குது. நல்லா வந்திருக்கு பிரியாணி. உதிரியாக நல்லாவே வந்திருக்கு. பிரியாணி இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போது நாம் ஒரு தட்டு வச்சு தட்டில் நாம் பிரியாணியை போட்டுக்கலாம். சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கடிச்சிக்க சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு சில்லி. சூப்பரான காம்பினேஷனுங்க, நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் காளான் பிரியாணிக்கும் தயிர் பச்சடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.